ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட்டு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு நறுக்குனது நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வருது. இது கூட நம்ம நறுக்கி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியோடய சேர்த்து வதக்கும்போது நல்லா கிரேவி மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே கலந்த குழம்பு மிளகாய்த்தூள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியாக வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அதை பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கோம். இப்போ அதோடு அதை சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மார்னிங் தான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் சிக்கனை. நம்ம தண்ணியே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் சேர்த்தோம். அதுவே நல்லா சுண்ட வர அளவுக்கு நம்ம நல்லா கிரேவியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதோடு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட தக்காளி, சீரகம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்ச ரசம், அதுக்கப்புறமா முட்டை அவிய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு லன்ச்சு. பார்த்திங்களா கிரேவி எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சூப்பராக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மெனு.